ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வறுவல், சங்கரா ஃபிஷ் ஃப்ரை. ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டுங்க. இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா முள் நிறைய இருக்கும், அதனால் கிரேவியாக வச்சு சாப்பிடலாம். வறுத்து எப்படி சாப்பிட்றது, அதிகமான முள் உள்ளது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வறுத்து சாப்பிட்டோம்னா ஃபிஷ், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கிரேவியாக சாப்பிட்றத விட இது ஃப்ரை பண்ணி, இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வீடியோ, அதை பாருங்கள். இது முள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட மாட்டேங்கிறோம். வெறும் கிரேவியாக வச்சு மட்டும் நம்ம சாப்பிட்றோம். பட் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் கூட நம்ம கடித்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்து, அதில் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அதில் இருக்கிற சாரெல்லாம் கூட நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுங்கிறது ஹெல்த்தியான ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கிறச்ச இதை நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம், கிரேவியாக சாப்பிட்ணுங்கிறத ஒரு தாட்டை மாத்திரா மாதிரி இருக்கும் இவங்க சமைச்சிருக்கிறது. ஏன்னா நம்ம அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கான அந்த ஒரு பேஸ்ட் நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி இது ஒரு கலவையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மீனை வெறுமனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அது ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய மீன் இருக்குது. பட் ஃப்ரை அப்படின்னு, ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வஞ்சரம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தாட்டாகவே வரும். பட் அந்த தாட்டை மாற்றுறது இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் தான். சங்கரா ஃபிஷ் இட்ஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஆல்சோ ஃபார் ஃப்ரை. ஸோ அது நம்ம அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் வாங்குறதுங்க கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஏன்னா எடுத்த உடனே வஞ்சரம் மீனை போய் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிடணும், அடிக்கடி நம்ம அதை வாங்கி சாப்பிடணுங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம்னா அது இமீடியட்டாக போய் வாங்குறதுங்கிறது முடியாத ஒரு காரியம். பட் இந்த மாதிரி சங்கரா ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய மீன், குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மீன். ஸோ அதெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படிம்பாங்க, அது ஒரு காமெடி கூட இருக்குது இல்லைங்களா? ஸோ தட்ஸ் இட். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிட்லன்னா மீனுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ சங்கரா மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வீடியோவில் போய் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவோட எண்டில் பாருங்கள், ஒரு பெரிய டிப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நான் வெஜிடேரியனோட வீடியோ மட்டும் கிடையாது, வெஜிடேரியன்ஸும் இந்த வீடியோவை பார்க்கலாம், அவங்களுக்கும் இதில் டிப் இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோவை பார்க்குறீங்க, எங்கள் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு அப் டு டேட்டு சேரும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அரை கிலோ சங்கரா மீன் வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்: ஒரு 25 கிராம் தயிர், ஒரு தேக்கரண்டி சோள மாவு, ஒரு குட்டி தேக்கரண்டி மஞ்சள், ஒரு 5 கிராம் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஈர வெங்காயம் ஒரு 4, 2 தேக்கரண்டி மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு. மீன் வறுக்கக்கூடிய தேவையான பொருட்கள் உங்ககிட்ட சொன்னேன். விடுதா அரைச்சி வச்சிருக்கேன். இப்ப மீன் வறுக்க ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த பாருங்க, விழுது அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இது ஒரு பாத்திரத்துல போடுறேன். இன்னொன்று, இந்த மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன இவங்க புளி ஊத்தாம இப்ப வறுக்கிறேங்கிறாங்க, எதையுமே புளி சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இது மீன் குழம்பா இருந்தா கண்டிப்பா புளி ஊத்தணும். ஏன்னா அது சுதியா வைப்போம், அதனால கவுச்சு அடிக்கும். இது அப்படி இல்ல, சுக்கலா வறுத்து எடுத்துருவோம். நான் வானலியில தான் வறுப்பேன். பின்னாடி அந்த தொக்கை அந்த வானலியிலேயே நல்லா போட்டு கிண்டிட்டு உடையாம அந்த மீன் துண்டு எடுத்து பதமா திருப்பி விட்டுருவேன். இது எல்லாமே அந்த அந்த நம்ம வதக்கி விட்டதை அந்த மீன்ல சார்ந்துடும்.
சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். செய்து காமிக்கிறேன். இது எவ்வளவு நேரம் ஊறணும்? ஊரெல்லாம் வேண்டாம், நான் நேரடியாவே வறுத்துருவேன். ஊரெல்லாம் வேண்டாம். ஸ்டவ் பத்த வைக்க. இப்போ வானொலி வைக்கிறேன். இப்போ வானொலி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊத்துறேன். கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன். ஒரு 100 கிராம் 100 கிராம் எண்ணெய் போதுமானது. இப்ப கேஸ்ல ஃபுல்லா வச்சுக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. ஸ்டவ் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் எடுத்து எண்ணெயில படப்படன்னு தெரிக்கும், ஒரு கையில தெரிச்சிடும். அதுக்காக சொல்றேன். ஃபுல்லா வச்சுக்கணும். திருப்பி வைக்கிறேன். ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு நேரம் வேகணும்? 3 நிமிஷம். ஒரு பக்கம் 3 நிமிஷம், இன்னொரு பக்கம் 3 நிமிஷமா? 7 நிமிஷம் ஆகும் கண்டிப்பா. அந்த தொக்கு மீதி இருக்கு பாருங்க, அதுக்கு சொல்றேன். இந்த தொக்கு அந்த மீன்ல போட்டு எடுக்க வேண்டாம். ஏன்னா 3 முருகன்னு வந்து எடுத்துருக்கமே, அதனால இத போட்டா சாப்பிட்டு ஆயிடுமோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த விழுதுக்கு ஏற்ப நீங்க விழுதை பார்த்துக்கணும். முதல்ல ஒரு 100 கிராம் 150 கத்திரிக்காய் இந்த விழுத அளவு தான் எடுத்துக்கணும். மேல எதுவுமே போடணும். மிளகாயும் உப்போ எல்லாமே அதுல சார்ந்து இருக்கு. அந்த கத்திரிக்காய் எடுத்து நல்லா அலம்பிட்டு அப்படி அறுத்து பார்க்கணும். 4 பக்கமும் கட் பண்ணி பார்க்கணும். அப்ப அதுல பூச்சி இல்லைங்கிற போது அந்த எண்ணெயில, ஏன்னா எண்ணெய் எடுத்து இனிமே நம்ம எந்த யூஸும் பண்ண முடியாது. நான் சொல்றேன், மீன் ஆயிடக்கூடாதுன்னு நல்லா வதக்கிட்டீங்கன்னா, இந்த கரண்டியை வச்சீங்கன்னா அந்த கத்திரிக்காய் கரண்டி உள்ள போயிடும். அந்த நேரம் இந்த விழுது அதுல கொட்டி ஒரு 5 நிமிஷம் சிலிண்டர், அது கேஸ் கம்மி பண்ணிடுறேன்.